ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். காலையில் எழுந்திரிச்சாச்சு, வாசலில் கோலம் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா மேலே நிலைக்கும் மேலே தோரணம் கட்டியாச்சு. நைட்டே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோம். நைட்டே சித்திரை கனி காணுதல் இன்றைக்கி அப்படி சொல்லுவாங்க. நைட்டே அந்த பழங்கள்லாம், அதாவது பலா வாழை ரொம்ப முக்கியம். எனக்கு பலாப்பழம் கிடைக்கல, அதுபோக கிடைச்ச பழங்கள்லாம் வச்சுருக்கிறேன். இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் காசு வச்சுக்கிறலாம். அதே மாதிரி தங்கமும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது வச்சுக்கிறலாம். அது மாதிரி ஒரு தட்டில் கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், கல்வளையல், மஞ்சள் கயிறு, கிழங்கு இதெல்லாம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு பூ வச்சுட்டு ஒரு கண்ணாடியில் நம்ம ஒரு செயின் போட்டு வச்சுக்கணும். காலைல எழுந்திரிச்சு இந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கணும். கண்ணாடியில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோங்க. அரிசி, பருப்பு, வெல்லம் இது நம்ம எப்படியும் காலையில் சாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு உள்ளதான் நான் நைட்டே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அரிசி, பருப்பு, வெல்லம் இதையும் வச்சு நம்ம பார்க்குறது நல்லது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மங்கள பொருட்கள். கல் உப்பு மகாலட்சுமி, மஞ்சள் மகாலட்சுமி, குங்குமம் மகாலட்சுமி, வெத்தலை பாக்கு மகாலட்சுமி, காசு, நகை எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அடையாளம். காலையில் எழுந்திரிச்சு இது மாதிரி மங்கள பொருட்கள் பார்க்குறது நல்லது. நான் இப்போ தான் ஒரு பொங்கல் பானையை ரெடி பண்ணியிருக்கேன். நான் நெய்வேத்தியம் பொங்கல் செய்ய போகிறேன். பால் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ பொங்கல் செய்ய போகிறேன். அம்மா ஊரில் எப்போவுமே பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சித்திரை வருஷ பிறப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் வச்சுருவாங்க. ஸோ நான் இங்கே சிங்கப்பூர் நானும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிருவேன். ஸோ காலையில் நம்ம எழுந்திரிச்சு இதெல்லாம் கண்ணை திறக்காமல் நேராக சாமி ரூமில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நம்ம பொங்கல் ஒரு நெய்வேத்தியம் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது ஒரு நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிட்றது நல்லது. இனிமேல் தான் சாமிக்கு பூ எல்லாமே இனிமேல் தான் வைக்கணும். நாங்கள் எப்போவுமே நைட்டே வச்சுருவேன். ஏன்னா காலையில் நான் ஏர்லியாக 5 மணிக்கு எழுந்திரிச்சு பொங்கல் வச்சுருவேன். ஸோ அதனால் நைட்டு 12-1 மணி படுக்க போயிலே சாமி ரூம் எல்லாமே ரெடியாக வச்சுருவேன். இந்த வருஷம் சண்டே வந்ததுனால ஸோ லேட்டாக எழுந்திரிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூ நைட்டே வச்சா வதங்கிடும் அப்படின்ட்டு நான் வைக்கலை. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நைட்டே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மாக்கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நைட்டே அடுப்பெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் பொங்கல் செய்கிறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் சித்திரை 1 வருட பிறப்பை சிறப்பாக கொண்டாடுங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த பொங்கல் பொங்குறது மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷம், ஆரோக்கியம், நிம்மதி எல்லாமே சகல செல்வங்களும் பொங்கி வழியணும்னு இறைவன்ட்ட இன்றைக்கி நம்ம வேண்டிக்கிடுவோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது எல்லாமே ரொம்ப எளிமையான பொருட்கள். நம்மக்கிட்ட இருக்க பழங்கள் நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். அதே மாதிரி காசு கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சமாவது இருக்கும். ஸோ அதையும் வச்சுக்கலாம். நகையும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு நகை இருக்கும். ஒரு தோடோ, செயினோ, வளையலோ, மோதிரமோ ஏதோ ஒன்று இருக்கும். இருக்கிறத வச்சுக்கிடலாம். ஒரு கண்ணாடி ரெடி பண்ணிக்கிடலாம். இது மாதிரி கல்லுப்பு இருக்கும், மஞ்சள் குங்குமம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எளிமையான பொருட்கள். இதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இது எல்லாமே மகாலட்சுமியோட அடையாளங்கள், மங்கள பொருட்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம தூங்கி எழுந்திரிச்ச உடனே கண்ணை மூடிட்டே இதை பார்க்கணுங்கிறது ஐதீகம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.